ஒரே ஒரு ஹாய் மட்டும் காமிச்சிருங்க. ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு கூட செட்டு தாங்க. ஸோ இது செட்டு, இந்த வீடு செட்டு, ஒரு குவாட்டர் அடிக்கிறோம், தூங்குறோமா, சாப்பிட்டு அதோட குவாட்ரா. ஸோ கிங் ஆஃப் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பவம்னு பிரச்சனை இல்லை இல்லைங்க. கோயம்புத்தூர் கிங் ஆஃப் மீ ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? எனக்கு தெரியாதா? அச்சோ, அதான் அது நான் தானா? ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஸோ அதனால் பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஐடியா இல்லைங்க. போகிற வழியில் எங்கேயாச்சும் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு குட்டி பையனும் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ சின்னதாக ஒரு ஃபன் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோங்க. வீட்டில் இருக்கிறதுக்கு செம போர் அடிக்குதுங்க. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் நல்லா போட்டுக்கோங்க. சரி வாங்க, எங்கே நின்று பேசிகிட்டு இருக்காமல் அப்படியே நம்ம பைக் ஓட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடலாம். இது என்னங்க ஃபுல்லாக ஆஃப் கேமராவை பார்த்தீங்கன்னா நம்ம கை மறைச்சிருக்குப்பா. இருங்க, சரி வாங்க வண்டி ஓட்ட அப்படியே பேச ஆரம்பிச்சிடலாங்க. போகலாமா? ஸோ எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு வரலாங்க. கிங் ஆஃப் இன்னும் 2 நாளில் நம்ம மைலேஜ் செக் வீடியோ வந்துடும். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா. வா, ஈவினிங் டயத்தில் வண்டி ஓட்டுறதே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸுங்க. ஆஹா, எவ்வளோ சில்லுன்னு காற்றடிக்குதுங்க. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க கூட ஒரு யூடியூபர் தாங்க. ஸோ அவர் சேனல் லிங்க்கு கீழே தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவர் ஒரு கேம் யூடியூபருங்க. ஸோ கேம் விளையாட்டுருப்பார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா டாமிஸ் லைவ் தானே? எஸ், டாமிஸ் லைவ் அப்படின்னு நான் ஒரு கீழே லிங்க் தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியே போய்ட்டு சில் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு தான் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டிலே இருக்க முடியலைங்க. நம்ம எப்போவுமே வெளியே சுற்றுற பையன், வீட்டில் இருக்கிற பையன் கிடையாதுங்க. நம்ம சேனலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தந்திருக்கீங்க கிங் ஆஃப். ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க அண்டு நல்லா வியூஸ் போகுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் எவ்ரிதிங் தேங்க்ஸ். ஸோ இப்படியே ஒரு 10K அடிக்க வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்படியே ஜம்முன்னு போய்ட்டு ஒரு கோப்ரோவை தூக்கிட்டு வந்துட வேண்டியதாங்க. ஊட்டி போகலான்னு பிளானுங்க. ஸோ ஏன் போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வியூ சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. இதில் எப்படி நம்ம ஊட்டிக்கெல்லாம் போகிறது? ஸோ அதனால் கோப்ரோ வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்ருக்கேன். பட் தெரிலங்க, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. பட் பார்க்கலாம். கிங் ஆஃப் நம்மளது ஒய்டு கொஞ்சம் கம்மிங்க. நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ தாங்க கேமராவாக யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது ஒரு மாதிரியாக கம்மியாக தான் இருக்கும் ஒய்டு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. கொஞ்ச நாள் போகட்டும், தட்டி தூக்கிடலாம். இந்த மைலேஜ் செக் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு நானும் வண்டியை ஓட்டுறேங்க. ட்ரை ஆக மாட்டேங்குதுப்பா. நல்ல மைலேஜ் தருதுன்னு நினைக்கிறேன். கிரியேட் பாட்டுக்குட்டி டே, மொபைல் நல்லா வச்சுருக்கியாடா? ஓகே, அதுக்கு இது கலந்து விழுந்துருச்சுன்னா இந்த விளாக் கூட வராதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி உட்காந்துருக்கிற பையன் தான் இந்த மொபைல் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதுக்கு தாங்க சொல்லிட்டு இருந்தேன். கபி, நீ இந்த மாதிரி பைக் வாங்கி விளாக் பண்ணுறா? பார்க்கலாம், எனக்கு வயசாகட்டும். இந்தா, நீ இன்னுமாடா வயசுக்கு வரல? 18 வயசு ஆனால் இப்போ வயசு 14 தான் ஆகுது. என்னடா சொல்கிற? ஹே, ரைடர்ப்பா. அடடா, எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்கப்பா ரைடர்ஸ் எல்லாம். நம்மளாம் ஜாலியாக ஒன்றுமே இல்லாமல் ரைட் போகிறவங்க. ஆனால் சொல்லப்போனால் நம்ம ரைடரே கிடையாது. ஸோ ஜஸ்ட் பிளாகர். அவங்க தாங்க ரைடர். ஒரு நாள் நம்மளும் ஆகிடலாங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிட்டு நம்ம ட்ரீமான லடாக்குக்கு ஒரு நாள் கிளம்பணும். அது என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி தான் என் லைஃபுக்கு ஃபுல்ஃபில். பட் எப்போ நடக்குதுன்னு தெரியலையே. நடக்குங்க, எல்லாம் ஒரு நாள் நடக்கும். ஸோ கிங் ஆஃப் நான் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க லைஃப்பில் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா அவங்க கையில் எவ்வளோ இருக்கோ, 50 ரூபாவோ 30 ரூபாவோ 100 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஜம்முன்னு வெளியே கிளம்பி போயிட்டே இருந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் மறந்து போயிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்படி தான். எப்போ போலீஸுங்க, ஐயையோ, இந்த பஸ்ஸோட ஹாரன் பார்த்தீங்கன்னா, சாரி இந்த பஸ்ஸில் இந்த வேனோட ஹாரன் பார்த்தீங்கன்னா அந்த கேம்லலாம் வருங்க. அந்த மாதிரியே இருந்துச்சுப்பா. இப்போது ஒரு மாதிரி ஃபன்னி சவுண்டாக இருந்துச்சு. என்ன இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? ஸோ பெட்ரோல் பேங்க் வந்தாச்சுங்க. அப்படியே போயிட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ பெட்ரோல் எவ்வளோக்குடா அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதாங்க சர்ப்ரைஸ். ஸோ அதை பாருங்க.
ஆல் ரைட் அண்ணா 50 ரூபா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க. 50 ரூபாண்ணா. நான் கோயம்புத்தூர் கிங் ஆஃப் மீ ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? கோயம்புத்தூர் கிங் ஆஃப் மீ ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? தெரியாதா? அச்சோ, அதான் அது நான் தானா? அது நான் தானா? சரி நான் வரேண்ணா. செம்ம பண்ணுங்க. ஸோ அந்த அண்ணன்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிங் ஆஃப் மீ கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுமே என்ன தம்பி யார் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டாருப்பா. ஆனால் பெரிய பல்ப்பு தான் நம்மளுக்கு. சேம் பப்பி சேம் ஆகிடுச்சுங்க அப்படி சொன்னதுமே. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பிளேஸ் இருக்குங்க. அங்கே போய்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு ஜாலியாக ஃபீல் பண்ணிட்டு வரலாம். ஸோ வீட்டிலே இருந்தால் போர் அடிக்குதுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நைட் ரைடு போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஸோ மண்டே நைட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கேரளா போய்ட்டு சின்னதாக ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். போகலாங்க. பட் நைட்டு நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. ஸோ அதனால தான் போகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. ஒரு மாதிரி குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குமோ. காலையிலே நம்ம கேமரா ஒரு மாதிரி, இதுக்கு நைட்டுக்கு சொல்லவா வேணும். இந்த வயக்காடு பார்த்தீங்களா கிங் ஆஃப், எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரைடே நான் வந்தேன். ஸோ வீட்டிலே உட்காந்துருக்கிறதுக்கு போர் அடிக்குதுங்க. இந்த மாதிரி வெளியே வர்றதுக்கு அவ்வளோ மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. வா என்ன இங்கே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டைம் 6 மணி தாங்க ஆச்சு. இங்கே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குப்பா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. ஆஹா, நம்ம வரும்போது ரொம்ப இருட்டாகிடுமோ. இந்த ரோடு செம்ம அழகாக இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி பச்சை பசேலுக்கு நடுவில் பைக் ஓட்டுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆஹா, செம்மையாக இருக்குல்ல. ஊட்டியெல்லாம் போகணுங்க. அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. வீடியோவில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அங்கே போய்ட்டு நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. பட் போகலாம், கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு கோபுரம் என்கிட்ட இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ எங்கேயாச்சும் நீங்கள் கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் என்னை மீட் பண்ணுங்கள். நம்ம கோபுர வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுங்க. அதை நம்ம ஃபிட் பண்ணிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குமோ. ஸோ போன விளாகில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்கு, என்னவோ ஒரு மாதிரி கிடின்னு சவுண்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நம்ம பைக்கு. எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கப்பா. இந்த அமிதாப்புக்கு வேறு வேலையே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஒரு சவுண்டும் வரலைங்க. நல்லா இருக்குது. நேற்று ஏதோ மாட்டு இருந்துச்சோன்னு தெரிலங்க. எனக்கு நின்று நான் இறங்கி பார்த்தேங்க, பெருசாக ஒன்றுமே இல்லை, பட் சவுண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியாதுங்க. ஸோ லிஃப்ட்டு கேட்டு பின்னாடி வந்துட்டு ஐயோ. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். இவன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட். நாங்கள் எப்போவுமே ஒன்றா தாங்க சுற்றிட்டு இருப்போம். ஸோ இவன் யூடியூப் சேனல் கீழே லிங்க் தரேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அவன் சப்ஸ்கிரைப் அப்படியே நின்று போச்சாம்மா, அதனால டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ கிங் ஆஃப் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பவம்னா பிரச்சனை இல்லை இல்லைங்க. நம்ம வந்துகிட்டே இருந்தோங்க எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லியோவில் பார்த்தீங்கன்னா அவர் சன்னை நடிச்சிட்டு இருப்பார். ஸோ அவர் கேரளா ஆக்டருங்க. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு வீடியோவில். பட் காமிக்க முடியுமா முடியாதுன்னு தெரிலங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கிங் ஆஃப் லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு செல்ஃபி கிடைக்கலைங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மரத்தில் ஃபுல்லாக கலர்லாம் லைட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே ஃபுல்லாக ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் தாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். பட் ஒரு ஃபோட்டோ கேட்டேங்க. ஸோ அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. ஸோ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிவீல் ஆகிடும், ஸோ அப்படி பண்ணாதீங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் காலையில் 7 மணிக்கு வாங்க, நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களா. பாவம் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தாங்க. ஸோ நம்ம எதுக்கு இப்போதைக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம வேறு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது அவங்க ரொம்ப தயங்குறாங்கப்பா. ஸோ அவங்க சொல்கிறதும் நியாயம் இருக்குது. ஸோ அதனால் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலைங்க. ஸோ அதனால் இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு கூட செட்டு தாங்க. ஸோ இது செட்டு, இந்த வீடு செட்டு, ஸோ ஃபுல்லாமே செட்டு தாங்க. இங்கே ஃபுல்லாக செட்டு தான் போட்டிருக்காங்க. நான் அங்கே தாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உட்காந்துருக்கிறதே ஒரு செட்டு தாங்க. இங்கே பாருங்கள் இந்த பிரிட்ஜு இந்த பெஞ்சு கூட ஒரு செட்டு தான். ஸோ எங்கேயோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஷூட்டிங் பார்த்தாங்க நான் வீட்டுக்கே போவேன். ஸோ அது வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்க,
நம்ம என்ன பண்ணுறது, சரி பாவம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகட்டும். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். நான் லாஸ்ட் வரைக்கும் இங்கே யார் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லவே இல்லைங்க. லியோவில் பார்த்தீங்கன்னா தளபதியோட சன்னாக இருப்பார். ஸோ அவர் தாங்க இங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. பட் இங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே ஷூட்டிங் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்டு பார்க்கலாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊருக்காரர் பேர் கேட்டு பார்க்கலாமா? அண்ணா வணக்கம். இந்த ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்துட்டுருக்கு? ஒரு 5வது நாள். 5வது நாள். இது ஃபுல்லாக செட்டிங்காண்ணே? இது இது கடை டீ கடை. இது டீ கடைங்களா? இது செட்டு இல்லைங்களா? அப்புறம் இது அது செட்டா? இது வந்து செவரு இல்லை, அது அட்டை. அதாண்ணா, இது செட்டு தானே? நம்ம இவங்க போட்டது தானே? அந்த வீடு ஃபுல்லாமே செட்டு தானே? பாதியிலேருந்து கல் ஆலாப்பில் கல், பாக்கிலேருந்து போகிற செட்டிங். இல்லை இவ்வளோ செட் பண்ணுறாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா செட் பண்ணுது? இதே ஊர் தான் நம்ம ஊர். அப்படிங்களா? ஃபுல்லாமே செட்டு தாங்க. அங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது, அங்கே தெரியுதா தெரிலன்னு தெரிலங்க. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செட்டு. பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருக்குண்ணா. ஆமாம், பார்த்தீங்களா ஃபுல்லாக செட்டுங்க. இதுதான் சினிமா. ஏன்னா சினிமான்னு சொல்லுங்கள். சினிமா. எஸ், திஸ் இஸ் சினிமா. பட் லாஸ்ட் வரைக்கும் நம்மளை வீடியோ எடுக்க விடலப்பா. அதனால தான் நம்ம இங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளவா? ஆமாண்ணே. ஆமாம், நம்மளை போய் எடுத்துருவோம். சரி, நீங்கள் உங்களுக்கு ஷூட்டிங் கூப்பிட்டாரா? நான் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்கு அந்த பழக்கமா? ஆனால் அது ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட்டு. வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி செய்கிறோமோ, ஒரு கோட்டை அடிக்கிறோம், தூங்குறோமா, சாப்பிட்டு அதோட குவாட்டர் அடிச்சு குப்பரை பார்த்துட வேண்டியதுதான். சாப்பிட்டு அடுத்து வேண்டியது சலுப்பு. இவருக்கு ஷூட்டிங் எல்லாம் வேணாமாங்க, குவாட்டர் அடிச்சுட்டு குப்பரை பார்த்துட வேண்டியதாம்மா. தூங்க வேண்டியது. சரி, ஓகேங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய்னு சொல்லிடுங்க. பாய். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியாதா? சரி, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவர் எதுவுமே பண்ணலனாலும் பண்ணிடுங்க. ஓகே, பாய்க்குங்க. ஸோ அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறீங்க. ஒரே ஒரு ஹாய் மட்டும் காமிச்சிருங்க. ஹாய் ஹாய். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ அண்ட் வீடியோ எல்லாமே எடுத்து வந்தாச்சுங்க. ஏன்டா பெருசாக vlog பண்ணலன்னு கேட்டிங்களா? அங்கே vlog எல்லாம் கிடையாதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கேமராவே யூஸ் பண்ண விடலை. நான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேங்க. ஸோ அந்த வீடியோ ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலான்னு வெளியே போயிருந்தோங்க. வெளியே போயிட்டு பார்த்தோம்னா ஷூட்டிங்கு நம்ம போய்ட்டோம் தெரியாமல். போகிற வழியில் தாங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, இங்கேயே நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா சில் பண்ணலாம் தான் வெளியே போனோம். அதுவும் ஒரு மாதிரியே சில்லாக ஜாலியாக தாங்க இருந்துச்சு. நம்ம ஒரு விளாகுக்கு போனோம், அங்கே ஒரு விளாக் நடந்துச்சுங்க. பட் என்ஜாயாக இருந்துச்சு. ஓகே கிங் ஆஃப், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. இந்த விளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குங்க. இதோட இந்த விளாக் நான் என் பண்ணிக்கிறேன். அடுத்த விளாக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த விளாக் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா மைலேஜ் செக் தான் வரும்னு நினைக்கிறேன். மைலேஜ் செக் வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை டியூக் 390 ஹேண்ட்பர் சேஞ்ச் பண்ணுற அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே கிங் ஆஃப், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில் பண்ண நல்லா போட்டுக்கோங்க. வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் கிங் ஆஃப், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்கப்பா.